அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க 3 முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரோமோ தான் பார்க்க போறோம். நம்ம நந்தினி பதவி ஏற்ற உடனே நம்ம சுந்தரவல்லிக்கு சரியா உள்ள ஆப்பு வச்சாங்க. அது வேற லெவல் சூப்பரா இருந்தது. அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து இப்ப பதவி ஏற்ற உடனே மேனேஜரை கூப்பிட்டு விவேக் அண்ணாவை எதுக்கு வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரவல்லி அம்மா தான் தூக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நந்தினி வந்து உடனே அவங்கள வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு ஆர்டர் போடுறாங்க. அது சூப்பரா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் வந்து நம்ம விவேக்கு போன் போட்டு எப்பா சீக்கிரம் வேலையில வந்து சேரு அப்படின்னு சொன்ன உடனே இது தெரிஞ்ச நம்ம சுந்தரவல்லி வந்து நம்ம நந்தினிய வந்து திட்டுறாங்க. அதாவது நான் வேலையை விட்டு தூக்குனவன நீ எப்படி வேலைக்கு வைப்ப அப்படின்னு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து கொஞ்சம் இருங்க, இனிமேல் இந்த கம்பெனிக்கு எல்லாமே அவ வச்சதுதான் சட்டம். அதாவது அவளுக்கு தெரியும் யார தூக்கணும் யார வைக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம சுந்தரவல்லி வந்து அந்த இடத்துல பதில் பேச முடியாம நிக்கிறாங்க. இன்னும் இந்த கம்பெனி தலைகீழ போப்புது, நட்டு ரோட்ல நிக்க போப்புது பாரு, வேணாலும் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சூர்யா வந்து சவால் விடுறாரு. இதே நீங்க சொல்ற நந்தினி இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவா, நான் கொண்டு போவ வைப்பேன் அப்படின்னு நம்ம சுந்தரவல்லிக்கு வந்து சவால் விடுறாரு. அதாவது நம்ம நந்தினிய வந்து இனிமேல் படிப்படியா மேல உயர்த்த போறாரு நம்ம சூர்யா. அதை பார்த்து அந்த சுந்தரவல்லி பொண்ணுங்க எல்லாம் புடியே அதிர்ச்சியாகி போறாங்க. ஒரு பட்டிக்காட்டு கிராமத்து பொண்ணு இந்த அளவுக்கு வளர்ந்து மேல வந்துட்டாலே அப்படின்னு அது வேற லெவலா இருக்க போகுது. பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து முதல் முறையா வரவங்க வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.